நம்மளுடைய வாழ்க்கையில அன்றாடம் நம்ம பல மனிதர்களை நம்ம சந்திச்சுட்டு போயிட்டு இருக்கிறோம். இதுல நம்ம சந்திக்கிற மனிதர்கள்ட்ட பல பேர்கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான குறையா சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வாழ்க்கையில இந்த கஷ்டம் இருக்கு, எனக்கு அந்த கஷ்டம் இருக்கு, நான் எப்பவுமே மனக்கவலையிலேயே இருக்கேன். இப்படி தன்னுடைய கஷ்டத்தை பத்தி மட்டுமே தினம் தினம் பேசிட்டு இருக்கிறாங்களோ ஒழிய, அடுத்தது நம்ம வாழ்க்கையை என்ன செய்ய போறோம், இந்த கஷ்டத்திலிருந்து நம்ம விடுபட்டு வெளியில வர்றதுக்கு என்ன மாதிரியான காரியங்கள் நம்ம செய்ய போறோம், அடுத்து நம்ம குடும்பத்தை என்ன மாதிரியான ஒரு இடத்துக்கு நம்ம எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிறத பத்தி பெரும்பாலான மனிதர்கள் யோசிக்கிறது தவறிடுறாங்க. அவங்களுடைய தற்போதைய கஷ்டமான சூழ்நிலையை பற்றி மட்டுமே தினம் தினம் யோசிச்சு வேதனைப்பட்டு அடுத்த கட்டத்துக்கு போறதை நம்மள பல பேர் விட்டுறோம். நம்ம யாருக்கு தாங்க கஷ்டம் இல்லை? கஷ்டம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கு. கவலை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கு. சமீபத்தில் கோயம்புத்தூர்ல ஒரு மருத்துவமனைக்கு நான் போயிருந்தேன். நான் ஒரு ஒரு குழந்தை கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 6 வருஷம் இருக்கும். அவங்க அப்பா கூட்டிட்டு வர்றாரு. ஒரு மனநலம் குன்றிய குழந்தை. அவ்வளவு பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. நடக்க வச்சு கூட்டிட்டு வர்றாரு. அவர் கைத்தாங்களா அவர் கையில பிடிச்சிட்டு வர்றாரு. அது 2 பேர் விளையாண்டுக்கிட்டே நடந்துட்டு போறாங்க. இந்த குழந்தை வாழ்க்கையில என்னென்ன கஷ்டங்களை அனுபவிக்க போகுது, அடுத்தது இந்த குழந்தையோட வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்லாம் நீங்க அன்றாடம் அந்த பெற்றோர்கள் நினைக்காம இருந்திருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா அவர்களுக்கும் கவலை இருக்குதான் செய்யும். அவங்களுக்கு அந்த மன கஷ்டம் இருக்குதான் செய்யும். அந்த குழந்தையை பெற்றெடுத்த பெற்றோர்கள் தினம் தினம் வாழ்க்கையில அனுபவிக்கிற அந்த மனக்கவலை யோசிச்சு பாருங்க. அதே அன்னைக்கு இன்னொரு சம்பவத்தை நான் பார்க்க நேர்ந்தது. புதுசா கல்யாணமான இளம் தம்பதிகள். கணவனுக்கு ஸ்ட்ரோக் அட்டாக் ஆகி அவங்க மனைவி அவங்கள அவரை கைத்தாங்களா பிடிச்சிட்டு வர்றாங்க. இந்த இளம் தம்பதியினர் புதுசாக கல்யாணம் ஆனவங்க. அவங்களுடைய வாழ்க்கையை அப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்ச உடனே அவங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க பாருங்க. அவங்களுக்குலாம் வாழ்க்கையில மனக்கவலை இல்லையா? அவங்களுக்குலாம் வாழ்க்கையில கஷ்டம் இல்லையா? இவங்கெல்லாம் தினம் தினம் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க. இவங்கெல்லாம் தினம் தினம் மனக்கவலையோட இருக்கிறவங்க. ஆக எல்லாத்துக்குமே வாழ்க்கையில கஷ்டம் அப்படிங்கிறது வரும். நினைச்சு நம்ம தினம் தினம் வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாமே போயிடும். அதாவது ஒன்று சொல்லுவாங்க, மானிடராய் பிறப்பது அரிதினும் அரிது அப்படின்ட்டு. 6 அறிவு கொண்ட மனிதனால் எப்பேற்பட்ட சோதனைகளையும் சாதனைகளாக்க முடியும். அந்த அளவிற்கு மனித பிறவிக்கு மனதைரியம் அதிகம் உண்டு. அப்படிங்கிறதுனாலதான் ஒரு சில உயிரினங்களை மட்டும்தான் கடவுள் மனிதர்களா படைக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு பிறவியில பிறந்த நமக்கு எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் அதை தாண்டி செல்லக்கூடிய மனதைரியம் நிச்சயம் இருக்க வேண்டும். நீங்க எப்பெல்லாம் கஷ்டத்துல இருக்கிறன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் ஒன்றை மட்டும் நீங்க மனசுல நினைச்சுக்கோங்க, உங்களை விட மோசமான நிலையில அடி பாதாளத்துல மிக மிக கஷ்டப்படுற பல மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத மட்டும் நீங்க மனசுல எடுத்துக்கோங்க. உங்களுடைய கஷ்டம் சாதாரணமாக போய்விடும். இறுதியா ஒன்றை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க, நம்முடைய பிறப்பு வேண்டுமானால் சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய இறப்பு நிச்சயம் சரித்திரமாக இருக்க வேண்டும். போராடுங்கள்.